இதை ரப்ப பற்றி விளங்கணும், நிறையவே புரிய வேண்டும். நபி பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருத்தரை கொண்டு வர்றாங்க. அவருக்கு வரலாற்றில ஹிமார் என்று பேர் சொல்லப்பட்டுச்சான். ஹிமார்னா கழுதைன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் அவருக்கு வைக்கப்பட்டுச்சு. அதிகமா தப்பு பண்ணிட்டே இருந்தார். அதிகமா மது பழக்கத்துக்கு அடிமை. நல்ல கவனிக்கணும், 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். மது பழக்கத்துக்கு அடிமை. அவரை கொண்டு வர்றாங்க பெருமானாருடைய தர்பாருக்கு. அவருக்கு மதுவுக்காக தண்டனை கொடுக்கப்படுது. சவுக்கடி போயிடுவார். அடுத்து ஒரு 2 மாசத்துல 2வது கொண்டு நிறுத்துவாங்க. என்னப்பா 2வது அடிமை ஆயிட்டார், அடி விடும், கொண்டு போயிடுவாங்க. அப்படி 2-3 தடவை அவரை கொண்டு போய் தண்டனை கொடுத்துட்டு வரும்போது ஒருத்தர் சபையில சொன்னார், அல்லாஹுமா அல்லா அன்புலானா, யா அல்லாஹ் இந்த ஆளை நாசமாக்குன்னு கேட்டார். சபையில ஒரு ஆள், என்ன இது அக்ஸரமா யூத்தா, ஒரே கொண்டு வர வேண்டிய வேலையா, திரும்ப திரும்ப தப்பு செய்வதா, மீண்டும் மீண்டும் துரோகம் செய்கிறார், நம்ம மன்னிக்கிறோம், தண்டனை கொடுக்கிறோம், அனுப்பி வைக்கிறோம், திருந்த வேண்டாமா? மனுஷனா இருந்தா திருந்தணும் இல்ல? யாருக்கு சங்கடம் வருது? அவர் சொந்தக்காரர் இல்ல, அத்தா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அவரும் இவரும் சபையில பழக்கம், அவ்வளவுதான். அவருக்கு வேகம் வருது. எப்படி? திரும்ப திரும்ப தப்பு பண்ணுகிறாயா? அல்லாஹுமா அல்லன் புலானா, இந்நாளை நீ நாசமாக்கிட அல்லாஹ் சாபக்கேடை இறக்குனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தல்அனூஹு, அவரை சாபமிடுகிறீர்களா? சாபமிடாதீர்கள், அவரை சாபமிடாதீர்கள். சாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. இவர் சாபமிடாம என்ன பண்றது? மீண்டும் மீண்டும் தப்பு செய்கிறார், மீண்டும் மீண்டும் போதைக்கு அடிமைப்படுகிறார். லா தல்அனூஹு, சாபமிடாதீர்கள். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, உங்களுக்கு தெரியுமா அவர் பாவம் செய்கிறார், அவர் கல்பெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள். அவர் கல்புல அல்லாஹ் வச்சிருக்கிறார், ரசூலை வைத்திருக்கிறார். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். இங்கே கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? பாவம் செய்வதால் அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்கிற தொடர்பு ஒன்றும் அறுந்து போகாது என்றார். அல்லாஹ்வின் நேசம் பிடுங்கப்படாது என்கிறார்கள். அப்போ ரப்புல் ஆலமீனும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் எத்தனை அழகாக அடியார்களோடு இருக்கிறார். நம்ம மாதிரி ஆளா இருந்தா தகப்பனாரு கூட ஒரு தடவை மகன் மாறு செய்துட்டான்னா, ஏண்டா எத்தனை தடவை சொல்றா, நீ மகனே இல்லைன்னு சொல்லிடுவார். சொல்ல மாட்டோமா? 5 தடவை 6 தடவை நம்ம புள்ள நமக்கு மீறுறான்னா, நீ மகனும் இல்லை நான் தகப்பனும் இல்லைன்னு சொல்ற தகப்பனார்கள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய தாய் பாசத்துக்கு நிகர் ஒரு பாசம் இல்லை. அந்த தாய் கூட சொல்வா, உன்னை பெற்றெடுத்ததை விட நான் வேற என்னத்தாச்சும் ஒரு கள்ள பெற்றோம் இல்லையம்பா. இப்படி எல்லாம் பிள்ளைகளை பெற்றோர்கள் நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நான் ரொம்ப ரசித்த வார்த்தை. திரும்ப 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 பாவம் செய்தவனேன்னு சொல்லல, திரும்ப 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 வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே என்றான். நீ 1000 தடவை பாவத்தில் மீண்டாலும் அப்பமும் நீ என் அடியானுதான் பாங்கிறான். அந்த அன்பை நான் என்ன சொல்வது?